தங்கம் கடத்தினா அவனுக்கு ஆதரவாக வரல. இதில் கொலையில் ஈடுபட்டால் அவனை பாதுகாப்போம். ஊர்வலம் போகிறத தடுக்கிறதா அதுக்கு நாங்கள் வருவோம். ஆர்டிகல் 370 எடுத்துட்டாங்களா அதுக்கு நாங்கள் கல்லறிவோம். ஒருவேளை பாபநாச சட்டமன்ற தொகுதியில் இப்படிலாம் நாம் நடந்துட்டு இருந்தோம், இல்லை சிதம்பரத்தில் நடந்துட்டு இருந்தோம்னு வச்சுங்க, இந்த பயலுக்கு மதவெறி பயலுக்கு இந்த தொழுக பசங்களால் போய் ஓட்டு கேட்டிருக்க முடியுமா? நாங்கள் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டுன்னு இயேசுபிரான் சொல்லியிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் இதில் இல்லை, இதெல்லாம் புருடா. பைபிளில் அந்த வாசகமே கிடையாது. இது இவங்களா பிரிச்சேர்க்கை. எப்படி தலையில் பிறந்தவன் பார்ப்பான், காலில் பிறந்தவன் சூத்ரன். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க தப்பு பண்ணிச்சுன்னா கூப்பிட்டு கண்டிப்போம், எச்சரிக்கை அனுப்புவோம். இப்படிலாம் இன்னொரு தடவை பண்ணாதேமோ, 2வது தடவை பண்ணாக்கா செவிலே 2 ஆறு விடும். ஆனால் இந்த பையன் மார்க்கண்டேயன் இருக்கான் பாருங்க, என் பையன் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை சன். அவனுடைய அண்டா வாய் அகல வாய் எனக்கு ரொம்ப ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹிம். பாரத நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் வந்தால் நான் ஏன் இந்த இந்தியாவில் நான் இருக்கணும்? இந்த அம்மா பிறந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்ச தலைவிரிச்சு ஆடும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். இளையான்குடியில் லேத் பட்டறையில் லேப் அமைத்து ஓராண்டாக பல கோடி மெத்தாம்பெட்டமைன் தயாரிப்பு, போலீஸ் அதிரடி சோதனை. கோவில் நிலத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட ஈவரா சிலை அகற்ற கலெக்டருக்கு அறநிலையத்துறை பரிந்துரை. மார்க்கண்டேயன் மகனை இமிட்டேட் செய்த பரிதாபங்கள் யூடியூப் சேனலுக்கு திமுகவினர் மிரட்டல், மன்னிப்பு கோரிய சேனல். அதிக மின்சார கட்டணம் வந்திருப்பதால் அதிர்ச்சி, மின்சார அலுவலகங்களில் கேள்விகளால் துளைக்கும் பொதுமக்கள். தமிழக அரசின் உத்தரவினை மீறி திசையன் விலையில் அரசு உதவி பெறும் பள்ளியிலேயே ஜெபக்கூட்டம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். போதை இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்லி பாஜகவிலிருந்து வெளியிலே சென்ற அண்ணாமலை அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாரு. நாங்களே போதை இல்லாத தமிழகத்தை கொண்டு வரதுக்கு தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு சின்ன மாரத்தான்லாம் கூட அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே திமுக அரசே கூட போதை இல்லாமல் அதில் 2.0, 3.0, 4.0, 5.0 வரைக்கும் போயிட்டு நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்லாம் ஸ்டாலின் சொன்னதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஏன் இப்படி சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, நேற்று ராமநாதபுரத்தில் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்குது. என்னென்னா, போலீஸ் திடீர்னு ஒரு ரைடு போயிருக்காங்க. இங்கே பார்த்தா அது லேத்துப்பற்றையில் ஏதோ இரும்பு வேலை தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே மெத்தப்பட்டைமைன் தயாரிக்கக்கூடிய எல்லா மூலப்பொருட்களும் இருக்குது. அங்கே செஞ்சும் பல இடங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் பேர்லாம் போட்டிருக்காங்க, 7-8 பேர் இருக்காங்க. எல்லாமே மர்மமான ஒரு விஷயமாக தான் தெரியுது அவங்க பேர்லாம். இளையான்குடி, சிவகங்கை மாவட்டத்தில். இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அந்த பேரில் பாருங்கள், பேர் எல்லாமே அந்த மர்ம நபர்கள் பேராகவே இருக்கும். மர்மமான மதத்தை சேர்ந்தவர்கள். எந்த மதத்தையும் இழிவுபடுத்துறது நமக்கு நோக்கம் இல்லை. ஆனால் ஆசனவாயில் தங்கத்தை கடத்தினா கூட ஏர்போர்ட்டில் போய் கேரோ பண்ணி ஆசனவாயில் தங்கம் கடத்தினவனு அந்த உரிமை கூட அவனுக்கு இல்லையா, விடுதலை செய் அப்படின்னு ஒரு 100-150 பேர் போய் கேரோ பண்ணி போலீஸ்காரங்கள்ட்டே பிரச்சனை பண்ணி அழிச்சிட்டு போனதை மீனம்பாக்கம் புறக்காவல் நிலையத்தில் நடந்தது. 2 வருஷம் முன்னாடி நடந்தது. பாரத நாட்டிலேயே மிக அதிகமான தங்க கடத்தல் நடக்கக்கூடிய ஏர்போர்ட் இது. எந்த ஏர்போர்ட்டாக இருக்கும்? திருச்சி. திருச்சி ஏர்போர்ட்டில் அதில் ஆசனவாயில் கடத்துறது தான் அதிகம். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக செய்கிறாங்க. அதில் அதுவும் அடுத்தது சொல்லப்படுறது என்னன்னா, கிராமத்தில் ஒரு நண்பர் சொன்னார், பாய்ங்க ஏன் ஆகி போகிற இடத்துலையே கடத்துறாங்க அப்படி. ஏன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கலரில் இருக்கு. பார்க்குறவங்களுக்கு அருவருப்பாக இருக்க போகுது. தங்கம் அணியும் போது நம்ம சொல்கிறது தான் உங்களுக்கு இதாக இருக்கும். ஆனால் ஃபேக்ட் என்னங்கிறத பாருங்கள். அதுவும் ஒரு சில பேர் சொல்கிறது என்னென்னா, 40 கடத்தல்காரங்களை பிடிச்சாங்கன்னா, இல்லை நீங்கள் அது பேசுகிறப்ப என் மைண்டு ஏதோ ஓடிட்டு இருக்கு. இப்போ கூலி சேதாரம் அப்படின்னு செய்கூலி சேதாரம்
இப்போ சேதாரம் பல இடத்துல அதிகமாக போடுறாங்க. ஏன்னா தங்கம் அங்கேருந்து எடுக்கிறதுனால சேதாரம் அதிகமாகுதா? இனி யாரும் தங்கம் அணியறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவையா யோசிக்கிற அளவுக்கு கொண்டு போறீங்க நீங்க. ஆனால் 40 பேரை பிடிச்சா அதில் 5 பேர் 6 பேரை தான் வந்து ஆன் ரெக்கார்டுக்கு கொண்டு வராங்க. மீதி எல்லாம் ஆஃப் த ரெக்கார்டாக செட்டில் செய்யப்படுது. சில அதிகாரிகள் உடந்தையா இருக்காங்க, மத அடிப்படையில் சில பேர் செயல்படுறாங்க, இப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீங்கள் இதில் இருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். நம்ம மரியாதைக்குரிய பெரியவர் இருக்கார் பாருங்க, நம்ம இவர் விபி ஜெயக்குமார் அண்ணா. அவர் 4 நாள் முன்னாடி ஒரு மசூதிக்குள்ளே போய் நின்றுட்டு நீங்கள் வந்து கருணாநிதி எப்படி நீங்கள் உங்கள் மேடையில் வச்சு இந்து மதத்தை கேவலமாக பேச அலோவ் பண்ணலாம், கொலகாரனுக்கெல்லாம் எப்படி நீங்கள் வந்து கண்டிக்காமல் இருக்கீங்க, ரொம்ப லாஜிக்கான கேள்வியை அவன் இடத்துலையே போய் நின்றுக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக பக்கத்தில் நிறுத்திருப்பாருங்க. அதில் கோபால்ஜி படம் வேறு இருக்கும், ராமகோபாலன் படம் வேறு வச்சுக்கிட்டு ஒரு அசாத்திய துணிச்சலோட இது செய்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க மத அடிப்படையிலேயே எல்லாத்தையுமே கொண்டு போகிறாமாருங்க. தங்கம் கடத்தினா அவனுக்கு ஆதரவாக வருவேன், இதில் கொலையில் ஈடுபட்டால் அவனை பாதுகாப்போம், ஊர்வலம் போகிறத தடுக்கிறதா அதுக்கு நாங்கள் வருவோம், ஆர்டிகல் 370 எடுத்துட்டாங்களா அதுக்கு நாங்கள் கல்லெறிவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மத அடிப்படையில் பார்த்து இங்கே ஒரு பயலை பிடிச்சாங்களே ஜாஃபர் சாத்தி, ஆமாம், அவனு மெத்தப்பட்டமைன் தான் வச்சிருந்தான். 2000 கோடிக்கு மெத்தப்பட்டமைன் ஆஸ்திரேலியாக்கெல்லாம் தேங்காய் பவுடர் மாதிரி கடத்தி இது பண்ணான். இப்போ இவங்களை எப்படி பிடிச்சாங்கன்னா அதில் ரொம்ப எல்லா அந்த 8 பேரோ 9 பேரோ சொன்னீங்க இல்லைங்களா, அந்த 9 பேரோட படத்தையும் பாருங்க. 22 வயசு பயல்லேருந்து 20-22 வயசு பயல்லேருந்து 65 வயசு பெரியவன் வரைக்கும் அதில் இருக்கான். இதில் வந்து வயசு வித்தியாசம், படிப்பு ஐயா அவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க. மெட்ராஸில் ஒரு ப்ரொஃபஸர் அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து இல்லை, இப்போ 2 நாள் முன்னாடி அரெஸ்ட் பண்ண பல போதை ஆசாமிகள் எல்லாமே பிராக்டிசிங் டாக்டர்ஸ், டெல்லியில் குண்டு வச்சவன் டாக்டர், காஷ்மீரில் தீவிரவாதம் பண்ணவன் டாக்டர். அப்போ படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் அங்கே என்ன வித்தியாசம்? அப்போ எல்லாருக்குமே மதவெறி ஏறி போய் கிடக்கா. அப்போ அந்த மதவெறி இல்லாமல் இருக்கக்கூடிய எவ்வளவோ நல்லவர்கள் அவங்க குரல் ஏன் அங்கே எடுப்படுறதில்லை? இதில் 1 கிராம் வச்சுருந்தானோ ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. அந்த 1 கிராம் கொடுத்தவனை வந்து எங்கே இருந்துடா கொண்டு வந்த, அவங்களுக்கு ஏதோ ஒரு டிப் ஆஃப் கிடைச்சி அந்த 1 கிராம்காரனை பிடிக்கும் போது அவன் வேற ஒருத்தன்ட்ட வந்து 2 கிராமோ என்னமோ வச்சிருந்ததுக்கு சொல்கிறான், அவன் 20 கிராம் வச்சிருந்தவனை சொல்கிறான், அவன் 120 கிராம் தயார் பண்ணுறவனு சொல்கிறான். இது வந்து ராமநாதபுரம் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு லேத்து பற்றையில், அதுவும் எவ்வளோ நுணுக்கமாக செய்கிறான் பாருங்க. இந்த கண்ணுக்குட்டி கள்ளக்குறிச்சி கண்ணுக்குட்டிக்கும் இந்த ப்ராசஸ்க்கும் என்ன பெரிய வித்தியாசமே கிடையாதுங்க, மூட சாப்பிட்றண்டி. இல்லை, இப்போ எனக்கு இதில் என்ன டவுட்னா, இப்போ இந்த இளையான்குடியில் ஒரு சில பகுதியில் எச்ராஜா ஒரு துக்க வீட்டுக்கு போகும்பொழுது ஏன் வரேன்றான், இப்ப ஏன் அங்க பக்கம் போக கூடாதுங்கிறது இதுதான் ரீசன் பாருங்க. ரீசன் இளையாங்குடியில நம்ம இளையாங்குடியிலையும் சரி பரமக்குடியிலையும் சரி எவ்வளவு தூரம் நம்மளுடைய ஆட்கள் களத்துல வேலை செய்யறதுக்கு படுகொலை செய்யப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க. நீங்க இதே இளையாங்குடி பகுதியில ராஜா அண்ணனை வந்து துக்க வீட்டுக்கு போறது இல்லாம ஓட்டு கேட்க போறதுக்கு கூட பல இடங்கள்ல வந்து பிரச்சனை பண்றாங்க. நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி யாருன்னா எங்க போய் வேலை செய்யலாம்னா, ஒருவேளை பாபநாச சட்டமன்ற தொகுதியில இப்படிலாம் நாம நடந்துட்டு இருந்தோம், இல்ல சிதம்பரத்துல நடந்துட்டு இருந்தோம்னு வச்சுங்க, இந்த பயலுக்கு மதவெறி பயலுக்கு இந்த துலுக்க பசங்களால போய் ஓட்டு கேட்டிருக்க முடியுமா? நம்ம 10 ஊர்ல ஊருக்குள்ள வராதன்னு நம்ம விரட்டி அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அர்ச்சகர்களோடு நின்று போட்டோ எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டோ ஷூட்டுக்காக கிடைக்காம போடுவாங்க. அவரு ஏதோ கோவில்ல பூஜை செய்யற பூசாரி, அவங்க அர்ச்சகரோடய போய் கூட நிக்கட்டுமே. அதனால என்னப்ப போட்டோக்கா நீ போய் நிக்கிற, ரோட்ல போகும்போது கட்டி பிடிக்க போற, அவனும் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போறான், நாளைக்கு அவனையும் சேர்த்து கேள்வி கேட்பான், அவ்வளவுதானே, ஏன்டா போஸ்ட் கொடுத்தேன்னா முடிஞ்சு போச்சு. அதனால இவங்க மதவெறியோட செயல்படுறதுனால தான் இதுக்கான அடிப்படையா பார்த்தீங்கன்னா 1 கிராம் 2 கிராம் அதுலேருந்து 20 கிராம் கை போய் அப்புறம் 120 கிராமுக்கு போய் இதை எப்படா இதை ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மெத்தப்பட்டை எனக்கு தயார் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் இது ஒன்று சொல்கிறான், ப்ராடக்ட் கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து லெதர் டேனரியில் தான் அதுக்கு யூஸ் பண்ணுற இது கெமிக்கல். அது மெட்ராஸில் இருக்கிற லெதர் டேனரி, அது பெரிய மேடா இல்லைன்னா இதில் குரோமேட்டரில் இருக்கக்கூடிய இதான் பகுதியான்னு தெரில, இந்த டேனரியிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்களான்னு தெரில. இப்போ இவங்க செய்கிற வேலை என்ன ஆகுது, லேத்துப்பற்ற வச்சுருந்தாலும் ஒன்று சந்தேக கண்ணோட பார்க்கணும், நீ டாக்டராக இருந்தாலும் ஒன்று சந்தேக கண்ணோட பார்க்கணும், நீ லெதர் டேனரி வச்சுருந்தாலும் ஒன்று சந்தேக கண்ணோட பார்க்கணும், நீ வந்து சினிமா டைரக்டராக இருந்தாலும் ஆடு புருஷன் அமீர் மாதிரி ஒன்று நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இல்லை தேங்காய் பொடி நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த பயிலையும் நம்ம கொண்டு போய் அவன் பேர் என்ன ஜாஃபர் சாதி அவனை மாதிரி நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீ என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுற, அதில் நீ ஏதாவது கடத்தல் பண்ணுறியா, எவ்வளோ தூரம் வரும் பாருங்க. இந்த கண்ணுக்குட்டிக்கு ஆதரவாக
அவன் என் ஜாதிக்காரன்னு யாரும் போல, அவர் இந்துங்க அப்படின்னு இந்து முன்னணியோ விசுந்து பரிஷத்தோ ஆர்எஸ்எஸோ அவனுக்காக போய் நிக்கல. ஆனா இவனுக்காக மத அடிப்படையில கும்பல் கும்பலா வந்து நீங்க மதம்தான் பெருசு, எனக்கு நாடு பெருசு இல்லை, சமுதாய அமைதி பெருசு இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் மாதிரி ஆக்குவதற்கான முயற்சியா? ஆப்கானிஸ்தானாவது காந்தாரியோடைய அந்த காந்தாரி திரௌபதி அவங்களுடைய சாபம், அவங்க போட்ட சபதம், அதனால வந்து ஏற்பட்ட விளைவுகள்னால கந்தரகோலமா ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு இருக்கு. அப்ப பாகிஸ்தான் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி இந்த நாடும் பின்தங்கி போகணும்னு நினைக்கிறாங்களா? இந்த நாடு வந்து ஒருமை ஒற்றுமையா இருக்கிறது இவங்களுக்கு கண்ணு உறுத்துதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வயசு வித்தியாசம் இல்லாம, படிப்பு வித்தியாசம் இல்லாம, அதாவது நீங்க அந்த பெயர் மட்டுமே ஒரே தகுதி, அவங்கள ஒருங்கிணைக்க கூடியது இந்த 8 பேரும் 9 பேரும் எல்லாருமே வேற வேற பேர்ல வந்து காலையில 10 மணிக்கு தான் அந்த லேத்தை திறப்பானா. அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து மக்களை ஏமாத்துறீங்க, காவல்துறையை ஏமாத்துறீங்க. நல்ல வேலையா அங்க இருந்த டிஎஸ்பி, அவர் வந்து எஸ்பி சதீஷனா அவர் தான் இது பண்ணியிருக்காரு. டிஎஸ்பி மிக நுணுக்கமா இதை கண்காணிச்சு இதை கண்டுபிடிச்சிருக்காரு. காவல்துறை இதே மாதிரி சிறப்பா செயல்பட்டதுன்னா தமிழகம் பாதுகாக்கப்படும். தமிழகம் மற்றொரு பஞ்சாபாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மூடர்கள், அயோக்கியர்கள், இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய கும்பல்கள், மதவெறியர்கள் அடக்கப்பட வேண்டும். கோயில் நிலத்துல அனுமதி இல்லாமல் ஈவேரா சிலை வச்சிருக்காங்க, இதை அகற்றணும் அப்படின்னு சொல்லி கலெக்டருக்கு வந்து அறநிலையத்துறை சார்பாக தைரியமாக ஒரு பரிந்துரை செய்யப்பட்டு இருக்கிறது. எங்க அப்படின்னா தஞ்சை மாவட்டம் கண்டியூர், அங்கே வந்து பிரம்ம சிரகண்டீஸ்வரர் கோயில். இது சம்பந்தமாக நம்ம டிவிலேயே கூட ராம ரவிக்குமார் அவர்கள் பேசினார். அவர் தான் ஃபஸ்ட்டு இதை ஃப்ளாக் அப் பண்ணார். அது குறித்து மிக விரிவாக தினமலர்லையும் செய்தி வந்திருந்தது. இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கோயில் பக்கத்திலேயே அங்கே இந்த ஈவேரா சிலை வச்சுருக்காங்க. அங்கே பக்கத்துலாம் பிரம்மனுக்கு அங்கே தான் ஒரு கோயில் இருக்குது. அங்கே அந்த சிலையே உண்மையாக மூர்த்தியுடைய சிலையே இல்லை. அது என்னன்னா அங்கே இருக்கிற திமுக காரு அவர் ஜாதகப்படி அவருக்கு சரியில்லைன்னு சொல்லி வேற இடத்துல மாற்றிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் ராம ரவிக்குமார் சொன்னார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதுங்க அறநிலைத்துறை முழுக்க ஆளும் கட்சி கையில், குறிப்பாக நாத்திகம் பேசக்கூடிய இந்த ஓடுகாலிகள், கழுத்தடைகள் கையில் இந்து அறநிலைத்துறையே மொத்தமாக செயல்படுதோ, அவங்க கைப்பாவையாக செயல்படுதோங்கிற டவுட்டு தான். ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் சொன்ன ஒரு சரியான ஊமை, அந்த என்ன ஜுரம், அது சிக்கன் குனியா வந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கிறது மிக அங்கே அந்த மாதிரி. இதில் ஆர்எஸ் பத்தில் ஒரு பிள்ளையார் கோவில், அது கோவில் வாசல் இதில் காந்திபுரம், கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் ஒரு பிள்ளையார் கோவில், காந்திபுரம் கிராஸ்கட் ரோடுக்கும் ஜெயில் ரோடும் இது பண்ணுற இடத்துல கார்னரில் நெல்லை லாலா ஸ்வீட்ஸுக்கு முன்னாடி இருக்கும். அந்த கோவிலை ஒட்டியே கடவுளை கற்பித்தவன் முட்டாள், அயோக்கியன், காட்டுமிராண்டின்னு எழுதி வச்சு அங்கே ஒரு தீக்கா வாசக சாலை வேற உண்டு. நான் என்ன கேட்குறேன், இங்கே துர்கையம்மன் கோயிலுக்கு எய்தாப்புல பட்டீஸ்வரத்திலே உண்டு. பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோயில் ஏற்ற மாதிரி, மாயவரம் சப்ஜெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளையார் கோவில் சின்ன கடத்தரில், தஞ்சாவூரில். ஆனால் அதில் இன்னொரு சிறப்பு இருக்குது. அதாவது துர்கையம்மன் கோயிலுக்கு எய்தாப்புல ஈவேரா சிலை இருக்கும். அந்த ஈவேராவை பின்பற்றக்கூடிய கோசிமணியா இருக்கட்டும், கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், அவங்க கோயிலுக்கு வந்து பக்தர்கள் போயிட்டு வர்றதுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுக்கறது. அதே மாதிரி நீங்க ஒரு ரொம்ப புராதனமான பாடல் பெற்ற ஸ்தலம் திருவொற்றியூர், அந்த கோவிலுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, கோவில் வாசல்ல ஒரு மண்டபம் இருக்கும். ஒரு பக்கம் காந்தி சிலை, ஒரு பக்கம் காமராஜ் சிலை, அண்ணாதுரை சிலை இருக்கா இல்லையான்னு தெரியல, எல்லா கட்சி கொடிக்கம்பமும் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கோவில் மண்டபம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மண்டபம், அதுக்கப்புறம் தான் ராஜகோபுரம். இந்த அளவுக்கு உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ்காரங்கள்ட்டே நம்ம ஒரு கேள்வியை முன் வைக்கலாம். நீங்கள் ஏன் ஒரு சர்ச் வாசல்ல, கத்தீட்ரல் சர்ச் வாசல்லையோ இல்லைன்னா சாந்தோம் சர்ச் வாசல்லையோ, இல்லை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த கைதியண்டேரி படம்லாம் அடித்தாங்க, அந்த சர்ச் வாசலில் பார்த்தீங்கன்னா விசாலமான இடம், அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏக்கருக்கு மேலே இருக்கும். வெளியில் ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா. அந்த காம்பவுண்டை ஒட்டியே காந்தி சிலை, காமராஜ் சிலை, எல்லார் சிலையும் வைக்கலாம்ல. ஏன் உங்களுக்கு அங்கே மட்டும் உங்களுக்கு அது உறுத்துது? உங்களுக்கு நீங்கள் நாம் வந்து காந்தி காமராஜ் எல்லாரையும் ஒரு தெய்வ குழந்தைகளாக நம்ம பார்க்குறோம். தெய்வாம்சம் பொருந்திய அருள் பெற்றவர்களாக கூட நம்ம ஏற்றுக்க தயார். நீங்கள் தான் வந்து நாங்கள் வந்து ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டுன்னு இயேசுபிரான் சொல்லியிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் இதில் இல்லை, அதெல்லாம் புருடா. பைபிளில் அந்த வாசகமே கிடையாது. இது இவங்களா வந்து பிரிச்சர்க்கை, எப்படி தலையில் பிறந்தவன் பார்ப்பான், காலில் பிறந்தவன்
சூத்ரன் அப்படின்னு சொல்லி அப்படி இவங்க இருந்தா இதுக்கு போர்ச்சுகீஸ் இங்க வந்து பாக்குறவன்லாம் கொலை பிடிச்சி வெட்டி தள்ளிட்டு போயிருக்க போறான். உண்மைக்கு பிறமா அடிச்சு விடு கதை தான். ஒரு பக்கம் இந்து மதத்தை கேவலப்படுத்துற மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்து மதத்துக்கு எதிராகவே எழுத வேண்டியது, அந்த பக்கம் இல்லாத பைபிள் வசனங்கள்லாம் ஒரு கண்ணத்தை அறந்தால் மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு இவங்களாவே அதில் அடிச்சு விட வேண்டியது. அவ்வளவு தூரம் நீங்க வந்து ஒரு சகிப்புத்தன்மையோட இருக்கிற நீங்க ஒரு மதர் தெரசா சிலையை கூட வெளியில வைக்கலாம்ல. அதுவும் பெந்தகோஸ்தே இதில் வச்சாங்கன்னு வச்சுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். ஊருக்கெல்லாம் நியாயம் பேசுகிறவங்க தானே அவங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா, மசூதி வாசலில் உஸ்மான் ரோடு மசூதியாக இருக்கட்டும், ஆயிரம் விளக்கு மசூதியாக இருக்கட்டும், திருவல்லிக்கணி பெரிய மசூதியாக இருக்கட்டும், இல்லைன்னா இதில் நாகூர் தர்காவாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வீரத்துருவி ராமகோபாலனுடைய சிலைகளை வச்சு அவருடைய வாசகங்கள்லாம் எழுதி போடணுங்கிற ஆசை எனக்கு கூட இருக்குது. ஏன்னா கோவில் வாசலில் நீ ஈவேரா சிலை வைக்கும்போது மசூதி வாசலில் நான் ஏன் இவர் வீரத்துருவி ராமகோபாலன் சிலை வைக்கக்கூடாது? நீங்கள் சர்ச்சு வாசலில் எல்லா சர்ச்சு வாசல்லையுமே புரட்சி தலைவி ஜெயலலிதா சிலை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலை, கருணாநிதி சிலை, நீங்கள் ஸ்டாலினு கூட வைங்களேன். கருணாநிதிக்கு மவுண்ட் ரோட்லயே அவர் இருக்கும்போதே உயிரோட இருக்கிறார். அதான் சொல்ல வரேன். கருணாநிதிக்கு 1987 வச்சாங்க, உடைச்சாங்களே, அதுக்கு முன்னாடியே சிலை வச்சாங்களே. காமராஜர் சிலை, காமராஜர் உயிரோடு இருக்கும் போதே சிலை வச்சாங்க. அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு வைங்க. அது ஆனால் மசூதி வாசல்லே சர்ச்சு வாசல்லே தான் வைக்கணும். உதயநிதி கூட வைங்க, ஜோசப் விஜய் கூட வைங்க. ஆனால் அதெல்லாம் மசூதி வாசலே சர்ச்சு வாசலே வைக்கணும். நீங்கள் கோவில் வாசலில் இதெல்லாம் வைக்கலாங்கும் போது, கோவில் நிலத்தை நீங்கள் இப்படிலாம் செயல்படுத்தலாங்கும் போது இது மதச்சார்பற்ற நாடு தானே. அவரோ ஈவேராவோ எனக்கு தெரிஞ்சு அவர் புரோக்கர் வேலை, மாற்று மதங்களுக்கு புரோக்கராக தான் என்னுடைய பார்வையில். நீங்கள் வேணா அவரை தந்தைன்னு கொண்டாடலாம். அவருடைய சித்தாந்தத்தை பின்பற்றீங்கன்னா, கிராப் வெட்டிருக்கிற பெண்மணி தான் அந்த சித்தாந்தத்தை பற்றி நம்மள்கிட்ட பேசணும். நான் கிராப் வெட்டியிருக்கிறத மட்டும்தான் சொன்னேன். அவங்க வந்து சுடிதாரோ சேலையோ உடுத்தக்கூடாது, பேண்ட்டு சட்டை தான் போடணும். அது யாராக இருந்தாலும், நான் கிராப் வெட்டிட்டேன் இப்போ சொல் அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா நான் அடுத்தது கேட்பேன், நீங்கள் பேண்ட்டு சட்டை போட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவர் இன்னொன்றும் சொல்லியிருக்காரு, எல்லாரும் பலகாரம் சாப்பிட்ற மாதிரி வாழுங்க. நான் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அப்போ 21ஆம் பக்கத்தையும் பற்றி பேசுவேன். நீங்கள்லாம் பலகாரம் சாப்பிட தயாரா? அவர் சில விஷயங்கள்லாம் எடுத்துருங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எடுத்திருக்கீங்களா? அப்போ பெரியார் கொள்கையை நாங்கள் பின்பற்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை வரவேற்கிறேன், கைகூப்பிய வரவேற்கிறேன். நான் ஒரு 10 இது சொல்கிறேன். இந்த 10 கிரைட்டீரியாவை நீங்கள் நிறைவேற்றினாதான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், 1 2 3 4 நான் கேட்குறேன். நீ அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பெரியாரின் குஞ்சுன்னு சொல்லு. நீ பெரியாரின் சின்ன குஞ்சா பெரிய குஞ்சாங்கிறத நம்ம அதுக்கப்புறம் கூட முடிவு பண்ணிப்போம். ஆனால் அழிச்சாட்டியமா யாருக்கு வசதியான கிரைட்டீரியாவா இருக்க போது இல்லை, அந்த 10மே நீ ஃபில்ஃபில் பண்ணும். 10மே ஃபில்ஃபில் பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து பாய்ங்க பார்த்தீங்களா அவங்க எப்படி இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்கலாங்களா, விதந்தோதுறீங்கல்ல. நானும் விதந்தோத வேண்டாமா உங்களை? பர்த்திக்கு ஒரு துறையாவது உங்களை பார்த்து சூப்பர் அப்படிங்க வேணாமா நான்? அதனால இவங்க வந்து அழிச்சாட்டியம் பண்ணுறதுக்கு என்ன, கோவில்கள் மாண்பை கெடுக்கிறதுக்கு என்ன, வெறுப்பேற்றுறதுக்கு என்ன. அதில் பாருங்க, அந்த திமுக காரன் எவ்வளோ வெகண்டையாக பண்ணியிருக்கான். அந்த இது இருந்தால் தானே, அந்த சிலை இருந்தால் என்னுடைய பரிகாரத்துக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு சரியில்லைன்னு ஜோசியக்காரன் சொன்னான்னு அதையும் கொண்டு போய் எடுத்துட்டான் பாருங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு கழகங்கள் ஊடுருவி இருக்கின்றார்கள்னு பாருங்க. திருவல்லிக்கணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் கூட பல்வேறு விதமான டார்ச்சர்களை, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய வேலையை அங்கே இருக்கக்கூடிய நித்யா நினைக்கிற அந்த ஜாயின்ட் கமிஷனர் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அங்கே வந்து கைங்கரியமாக பல பேர் பல்வேறு ரூபங்களில் அங்கே செய்கிறாங்க. அத்தனை கைங்கரியங்களையும் முடக்கிறதுக்கான வேலையை இந்த அம்மா செய்கிறாங்க. அங்கேயும் வந்து திருவல்லிக்கணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில்லையும் வந்து கட்சி ரீதியாக தான் கொண்டு போய் இவங்களை தக்கார் ட்ரஸ்டீஸ்லாம் போடுறதுக்கு அரங்காவலர்களை நியமிக்கிறதுக்கான வேலையை செய்யாமல் தகுதியுடைய நபர்கள் அந்த கோவிலுக்கு அர்ப்பணிப்போட யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் நியமிக்கணும்னு நம்ம வலியுறுத்துகிறோம். கண்டியூர் மாதிரி பல்வேறு இடங்களில் ஈவேரா சிலையை வச்சு இதை வந்து ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் எவனாவது ஒருத்தன் பார்த்து பரவாயில்லைங்க கோவில் வாசலில் ஒரு சாமியார் நிற்கிறாருன்னு சொல்லி அவர் சிலைக்கு மாலையை போட்டு நல்லா சந்தனத்தை தடவி கற்பூரம் காமிச்சு வரவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்தான்னு வச்சுங்க. அப்போ இவங்க வந்து தடுமாறக்கூடாது. நீங்கள் ஒரு இதையே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஏன் அடுத்தது செய்யக்கூடாது? பரவாயில்லப்பா, இருக்கட்டும்பா. இந்த இந்து தர்மம்ங்கிறது இந்து மதங்கிறது கிடையாது. இந்து தர்மமே என்ன சொல்லுது, நீ வந்து எல்லாத்தையுமே இன்க்ளூசிவ் தான். வந்து கிருஷ்ண பரமாத்மாவை இவன் திட்டான், சிசுபாலன் 100 தடவை என்னை திட்டிக்க, 101வது தடவை தான் உன்னை உதப்பேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவனுடைய மச்சாவத்தனும் இந்த மாதிரி வாய்க்கு வந்ததை திட்டிகிட்டே இருக்கான். கிருஷ்ணரை ஏசாதவங்களே கிடையாது. கிருஷ்ணர் பரமாத்மா உயிரோடு இருக்கும்போதே ஏற்றினதை ஏற்றுக்கிட்டது தான் இந்து தர்மம். ராமபிரான அனுமன்லேருந்து பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, சீதா தேவியிலேருந்து பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க.
அவருடைய பையன் 2 பசங்களுமே லவனும் குச்சனுமே வந்து அப்பாவை கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு கேள்வி கேட்டாதான் ஞானம் பிறக்குங்கிறதுக்கு இந்து தர்மம் உதாரணமாக திகழ்கின்றது. பல நூறாண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு விதமான தாக்குதல்களை, கேள்விகளை, கேலிகளை எதிர்கொண்டு தாங்கிக் கொள்ளக்கூடிய இந்த இந்து மதத்தை இவங்க இன்னைக்கு போற போக்குல ஒரு கிள்ளுக்கரையா நினைக்கணும்னு பாக்குறாங்க. ஒண்ணு அவங்களா அந்த சிலையை எடுக்கணும், இல்ல போராட்டத்தின் மூலமா எடுக்கலாம். இது 2-3 ஆப்ஷன் இருக்கு. 3வது, அவருக்கே படையல் போட்டோம்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க இவங்க? படையல் போட்டாதான் இவங்க அமைதியாவாங்கன்னு நினைக்கிறேன். அவரையும் நம்ம வந்து ஒரு இதாக சேர்த்துருவோம், அவ்வளவுதானே. உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப பிச்சுக்க கண்ணப்ப நாயனார் வந்து பக்தியோட பண்ணா, இவரு வெறுப்போட பண்ணதா இருக்கட்டும். வெறுக்கிறவனையும் ஆதரிக்கிறது தானே இந்து மதம். அதனால அவனை ஒன்னும் ஓடிப்போ அப்படின்னு விரட்டி விட்டுறது இல்லையே. வீரமணியே இந்து தானுங்க, திருமாவளவனும் இந்து தானே, ராகுல் காந்தி இந்து தானே. அப்படி பார்க்க போகும்போது அதெல்லாம் இவங்கெல்லாம் இருக்கும்போது அந்த லிஸ்ட்ல இவரும் வராரு, ராமசாமியும் வராரு. அவருக்கும் படையல் போட்டாலும் தப்பு இல்லை. திமுகவுக்கும் கருத்து சுதந்திரத்துக்கும் ரொம்ப தூரமோ அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அங்கே நடைமுறையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களையே, டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயத்தெல்லாம் கூட கிண்டல் பண்ணி போடுவாங்க. ஆரம்பத்தில் அவங்க பல அரசியல் கட்சிகளை கிண்டல் செஞ்சு வீடியோலாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ சமீப காலமாக சீமான் அவரை கிண்டல் பண்ணால் கோவப்படுறாங்க அந்த குரூப்பு. அதே போல் இப்போ திமுகவினரை, திமுக கட்சி தலைவர்களே இல்லை, திமுகவுடைய எம்எல்ஏ அவருடைய மகன் மாதிரி இமிட்டேட் பண்ணதுனால, அதான் மார்க்கண்டேயன் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கார் இல்லையா, அவருடைய மகனை இமிட்டேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டாங்க. அதுவும் வந்து கிளிப்பிங் வந்து ஒரு 30 செகண்டு கூட இல்லை. அதற்கே பொங்கி எழுந்திருக்கிறாங்க. இதில் என்னென்னா திமுக பொங்கி எழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த சேனலும் கூட உடனே மன்னிப்பு கேட்டு தாழ்ந்து பணிந்து நாங்கள் அந்த பதிவை நீக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க பாஜகவினரெல்லாம் பல விதமாக கிண்டல் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்கங்கிறதும் அதில் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த மார்க்கண்டேயன்னா விஜய் எலும்பு உடைப்பேன் அப்படின்னு சொல்லி கைதாயிருக்காரு, அவர் தானே? ஆமாம். நம்ம சாதாரணமாக உருவகேலி செய்யறது இல்லை. ஆனால் அந்த மார்க்கண்டேயன் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் டெல்லியில் லா யூனிவர்சிட்டியில் படிக்கிறான். அந்த அகண்டவாய் அண்டாவாயா இருப்பான் அந்த பையன். வாய் நீளம் அப்படின்னு, வாய் நீளம் வாய் அகலம், ஒரே நேரத்தில் ஒரு 10 சோளம் 10 கருதை நீங்க உள்ள வச்சு திணிச்சா கூட அந்த அப்படி இருப்பான். நம்ம உருவகேலி நம்ம நோக்கம் இல்லை. ஆனா அந்த பையன் வந்து ஒரு நீதியரசரை வந்து ஜாதி ரீதியா செயல்படுறாருன்னா அந்த பையன் வந்து லா படிக்கிற பையன். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க தப்பு பண்ணிச்சுன்னா கூப்பிட்டு கண்டிப்போம், எச்சரிச்சு அனுப்புவோம். இப்படிலாம் இன்னொரு தடவை பண்ணாதமோ, 2வது தடவை பண்ணாக்கா செவிலே 2 ஆறு விடுவோம். ஆனால் இந்த பையன் மார்க்கண்டேயன் இருக்கான் பாருங்க, என் பையன், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை சன். அவனுடைய அண்டாவாய் அகலவாய் எனக்கு வந்து ரொம்ப ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லும்போது, அப்பனே தரதலையாக இருக்கும்போது, அப்பனே பிள்ளைய என்கரேஜ் பண்ணும்போது, அதாவது ஒரு தகப்பன் வந்து குடிக்காமல் இருந்து, கூத்தியால வச்சுக்காமல் இருந்து, சீட்டாடாமல் இருந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் ஒரு தகப்பனுக்கு அழகு. சொசைட்டியில் வந்து ஒரு ரவுடித்தனமாக சில்லறத்தனமாக பேசி மைனர் குஞ்சு மாதிரி நடந்துக்கிறேன் அப்படிங்கிறது அது பெருமை கிடையாது. நீங்கள் வந்து ஊர் மேய்ஞ்சு நீங்கள் வாழறதுங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. நீங்கள் அந்த ஒரு எத்திக்கலாக வாழறது தான் ரொம்ப கஷ்டம். அது திமுககாரன் எந்த பயலுக்குமே அது முடியாது. ஏன்னா பேராசிரியர் சாமி தியாகராஜன், உங்களுக்கு ஆசிரியராம பேராசிரியராம இருந்தார், அவர் என்ன சொல்லுவார், திமுககாரனுக்கு கிளையில் இருக்கிறவனுக்கு குடிக்கணும், ஒன்றியத்தில் இருக்கிறவனுக்கு குடிக்கணும், சீட்டாடணும், அதுக்கப்புறம் இதில் மாவட்டத்தில் இருக்கிறவனுக்கு குடிக்கணும், சீட்டாடணும், குத்தியா வச்சுக்கணும். எப்படின்னா அவர் பல்வேறு படிநிலைகளை அவர் வந்து ஆட்டையை போடணும் அப்படின்னு அவர் ஒரு 4-5 கிரைட்டீரியா சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு அனாச்சார கூட்டம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதில் பாருங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி தலைவரோ இல்லைன்னா ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு எம்பிக்கோ ஒரு மாவட்ட செயலருக்கோ முட்டு கொடுக்கறது போய் இப்போ அவனோட பையனுக்கும், அந்த பையனும் வந்து ஏதாவது ஒரு ரிலவெண்ட்டாக பேசினான்னா பரவாயில்ல. எங்க அப்பா 2 நிமிஷம் பேசினதுக்கு அவரை 18 மணி நேரம் விசாரிக்கிறாங்க, கற்பழிக்கிறது 5 நிமிஷம் தாங்க, அவனுக்கு ஏங்க அப்புறம் 10 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுக்குறீங்க அப்படிங்கிற கதையாக தான் அவனுடைய கூற்று இருக்கு. நாமளும் இந்த மாதிரிலாம் என்ன இதென்ன பேசுறதுங்கிறது திமுக காரனுக்கு மட்டும்தானா சார்? அவர் என்ன சார் பண்ணிட்டாரு, அந்த 10 நிமிஷம் பண்ணதுக்கு அவனுக்கு போய் 10 வருஷம் தண்டனையா சார்? இதோ ஒரு 10 நாள் ஜெயில் தண்டனை கொடுங்க, இல்லை 10 மணி நேரம் கோர்ட் வாசலில் நிற்க வைங்க. இதுக்கு இவ்வளவு அவன் என்ன சார் பண்ணிட்டான்
அதனால யாருக்கு சார் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்குறலாம் தான் இந்த பயலோட பேச்சு இருக்கு. அதையும் எந்த மீடியாக்காரனும் டேய் வாய மூடுறா, உங்க அப்பன் பேசுனது முதல்வரை பத்திரா, ஏன்டா இன்னும் 24 மணி நேரம் வச்சு ரிமாண்ட் பண்ணி அவனை அப்படியே உள்ள வச்சு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல கேஸை நடத்தி அந்த ஆளை ரிமாண்ட் பண்ணி அவனுக்கு இதுவும் வாங்கி கொடுத்து தண்டனையும் வாங்கி கொடுத்து நீதிமன்றத்தில் தண்டனையும் வாங்கி கொடுத்து எம்எல்ஏ பதவியும் காலி பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் இந்த மீடியாக்காரன் கேட்கறத விட்டு இதை நான் இடைமறிக்கிறேன். ஒரு எம்எல்ஏவை உடனே இப்போ இந்த ஆட்சியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் அதாவது திமுக ஆட்சியில் நம்ம யாரை பற்றி சாதாரண ஒரு யூடியூபர் இந்து கடவுளர்களை எல்லாம் கேவலப்படுத்தி வந்து அவங்க மேலே 4000 சிவனடியார்கள் போராட்டம் பண்ணி அவங்க மேலே கேஸ் கொடுத்தா கூட அரெஸ்ட் பண்ண தயங்கின போலீஸு இது வந்து எம்எல்ஏவே அலட்சியமாக அரெஸ்ட் பண்ணுறாங்களே எப்படி? அதில் வந்து ஒரு விதத்தில் நான் வந்து ஜோசப் விஜயை நம்ம வந்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ஜோசப் விஜயோட இருக்கு. போன செய்தியில் கூட இந்த ஆட்சியை விமர்சித்து தான் பேசினோம். வரக்கூடிய செய்திகளையும் விமர்சிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வருது, பின்னாடியும் வருது. ஆனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது அவன் வந்து ஒரு சொரணையோட உடனே செயல்படுறான். என் தலைவனை நீ விமர்சிச்ச, நீ பார்க்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணனையும் பிடிச்சிட்டு போயிட்டான்ல. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் ஊர் ஊரா போய் என்ன கெஞ்சுறாரு, நான் என்னங்க பண்ணோம், எங்களை தான் காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா? அதில் அவர் பேசும்போது சொல்றாரு, எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், பிஜேபிக்காரன் அவன் ஜெயிக்கவா போறான், அவனுக்கு இவ்வளவு ஓட்டு போட்டிருக்கீங்க. எனக்கு அந்த கதறலை பார்க்கும்போது தான் எனக்கு உண்மையிலேயே இந்த ஜோசப் விஜயோட இதில் வந்து பல்வேறு விதங்களில் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சில நேரங்களில் இந்த திமுக காரனை வச்சு செய்யறது, கதற விடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஜாலியாக இந்த காதுக்கு இன்பமாக இருக்குது. இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர் இப்போ மட்டும் இல்லை, 2017-18 அந்த ஆளால் சும்மாவே இருக்க முடியல. அவர் வந்து மோடி தான் ஜெயலலிதாவை கொண்டுட்டாரு, ஏன்னா பிரதமர் ஆகிறதுக்கு அந்த அம்மா முயற்சி செஞ்சால் போட்டிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இவர் தான் தீர்த்து கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் பேசின வீடியோவே இருக்கு. அப்படின்னா என்னன்னா மத்திய அரசு இவர் மீது பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கல, ஆனா ஜோசப் எடுத்திருக்கணும். மத்திய அரசு என்ன பண்ணிருக்கணும், சொன்ன உடனே எம்எல்ஏ எம்பி அழுத்தம் கொடுத்து இவனை உள்ள வைன்னு சொல்லி ரகலை பண்ணி, அதாவது இந்த தமிழக பாஜகவோட நிலைமை எவ்வளோ தூரம் பாருங்க. நெல்லை கண்ணன் ஒரு வாயு வியாபாரி, ஒரு காலத்தில் ரொம்ப அருமையாக பேசினவன், காமராஜரை பற்றி பேசின ஆள், காந்தியை பற்றி பேசின ஆள், சைவ சித்தாந்தம் படித்த ஆள், கருணாநிதியை தேர்தலில் நின்று ஆள், கருணாநிதியை ஊர் ஊராக மேடை போட்டு ஏற்றின ஆள். கடைசியில் 2010-11 அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி 10 வருஷம் அந்திம காலத்தில் நாள் வந்து ஸ்டாலினை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து என் மீது உங்கள் பார்வை படாதான் ஒரு ஏதோ கள்ளக்காதலிக்காக ஒரு சமபிகர பார்த்து என் மீது உங்கள் பார்வை படாதா அப்படிங்கிற லெவல்ல இவன் வந்து பேர்பட்ட ஆளை தெரியுமா செட் பண்ணியிருக்காங்கிற லெவலில் போய் ஏங்கி கடைசியில் வந்து எஸ்டிபிஐ காரனை கூப்பிட்டு நீங்கள் மோடி ஜோலியை முடிங்க, அப்போதான் அந்த டோல்கேட் வேல்முருகனும் பக்கத்தில் உட்காந்து பல்லு அழிச்சிட்டு இருந்தான். அந்த ஆளை கைது பண்ணுறதுக்கு சாலை மறியல் பண்ணி நாங்கள் கைதாகி தான் நெல்லை கண்ணனை, நல்ல வேலை பெரம்பலூரில் என்ன பண்ணான், கட்சிக்காரன் 2 சாத்தினான், மண்டையிலே பொடரிலேயே 2 விட்டான். வாழ்நாளில் அவன் சாகிற வரைக்கும் அதுக்கப்புறம் யோசிச்சிருக்க மாட்டான்ல. இப்போ நெல்லை கண்ணன் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருக்காங்க, அவங்களும் இதெல்லாம் பார்ப்பாங்க. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை, நீங்கள் ஒரு சாதாரண மேடை பேச்சாளரை கூட கைது செய்யறதுக்கு கூட்டணி கட்சியாக இருந்த எடப்பாடிட்ட அவ்வளோ போராட வேண்டியிருந்தது. நீங்கள் வந்து முருக பக்தர்களை கேவலப்படுத்த முடியாது, அவனுங்க வந்து கருப்பர் கூட்டம். அதே மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து சிவனடியார்களை, மோடியை என்ன பேசாத பேச்சா, மோடி மாதிரி இது போட்டு அவரை கேவலப்படுத்தி பொம்பளையை கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இவனுங்களாவே ஒரு கார்ட்டூன் இமேஜஸ்லாம் கிரியேட் பண்ணதாக இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் பொறி உருண்டைங்கிறதுல ஆரம்பித்து என்னென்ன கேவலப்படுத்தினதாக இருக்கட்டும், ஹெச் ராஜாவை ஆன்டி இண்டியன்னு சொல்லி ஒரு படமே எடுத்தான் அந்த ப்ளூ சட்டை மாறன். அதுக்காக ராஜா அண்ணன் ஒன்றும் கோச்சிக்கல. ராஜா அண்ணனையும் இவரையும் பொன் ராதாகிருஷ்ணனையும் பிஜேபியும் மோடியும் கிண்டல் பண்ணாதே இவங்க ஒன்றும் பண்ண இது இல்லையே. அவன் என்ன சொல்கிறான், அதில் வந்து பாயோ பானோ அப்படின்னோடனே ராஜா பக்கத்துலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது காரைக்குடியில் எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டுருங்க, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து நீ ராஜா அண்ணனையும் கிண்டல் பண்ண. இத்தனைக்கு ராஜா அண்ணன் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, அவங்கள பார்க்கும்போது கூட ஜாலியாக தான் பேசிட்டு போனார், ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. வைகோவியா அவனை கிண்டல் பண்ணானுங்க, இந்த சர்க்கரை ஏன் இனிப்பாக இருக்கிறது என்றால் அதனால பயங்கர ஜாலியாக இருக்கும். நான் போயிட்டே இருந்தேன், அங்கே வந்து பெர்னாட் ஷா வந்தார், பிளாட்டோ வந்தார், நாங்கள்லாம் சந்திச்சுக்கிட்டேன், ஆயம் வைகோ அப்படின்னு கை குலுக்கினேன், என்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்தேன், அதில் அந்த விசிட்டிங் கார்டில் 3 பக்கத்துக்கு நான் கட்டுரை எழுதி அவங்கள்ட்ட கொடுத்தேன். இப்படிங்கிற லெவல்லலாம் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது சர்க்கரை இனிப்பாகிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வைகோவா இல்லாத கிண்டல் இருக்காது. அதே மாதிரி அக்கா தமிழிசையும் அவங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க.
அதனால அதில் யாரும் ஒன்றும் பெருசாகவே எடுத்துக்கல. ஆனால் திமுக காரனுக்கு அந்த விமர்சிச்சிங்கன்னா அவங்களால தாங்கவே முடியாது. அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது என்னென்னா, யாருக்கு என்ன மொழியில் புரியுமோ அவங்களுக்கு அந்த மொழியில தான் பதில் சொல்லணும். இப்போ திமுக காரனுக்கு புரிஞ்ச மொழி என்ன? அவன் பாணியிலேயே அவனுக்கு பதிலடி கொடுக்கறது. இப்போ விஜய் கட்சிக்காரன்லாம் என்ன பண்ணுறான்? உதயநிதி ஸ்டாலின் எங்கேயாவது வாய் திறக்கிறானா? அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்த்து என்ன சொன்னான்? ஓ அப்பா விட்டு சொத்தா? இப்போ கேளண்டா நீ, இப்போ என்ன வச்சிருக்க நீ? எங்க போய் பதுங்கி இருக்க? நம்பர் கிட்ட பதுங்கி இருக்கியா? இல்லைன்னா கார் ரேஸுக்காக அங்க போய் பதுங்கி இருக்கியா? எங்க போய் பதுங்கி இருக்க? பதுங்கு குழி, எந்த பதுங்கு குழி, எவ்வளவு பெரிய குழியில போய் நீ பதுங்கி இருக்க? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பங்கர் அவர் ஒரு போர் வீரன் தளபதிங்கிற ரேஞ்சுக்கே சொல்றீங்க. இல்ல, அது பாக்குறவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அதனால அவன் இப்படிலாம் பேசக்கூடிய நரகல் நடையில பேசக்கூடிய கனிமொழி ஐஐடி செவரை உடைச்சிட்டு தான் நாங்க போக வச்சிருக்கோம். அவர் உயிரோட டெல்லிக்கு போயிடுவாரா? என்ன பேச்சு பேசுனீங்க நீங்க? உங்களெல்லாம் நிஜமாவே ஜெயிலில் வச்சு நாமெல்லாம் அந்த கம்பிக்கு பின்னாடி நின்று கை கொட்டி சிரிச்சு அவங்கள வெறுப்பேற்றி அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ, எனக்கு அவங்கள ஒரு திறந்த வழி ஜெயிலில் மெரினா மாதிரி ஒரு 100க்கு 100 ஒரு 1000 10,000 சதுரடியில் ஒரு ஜெயிலை வச்சு அதுக்குள்ளே அவங்கள வச்சுட்டு நாம் ஒரு 10-20 பேர் தான் இருக்கணும். அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்காதோ அங்கே வெளியில் நின்று அது செய்கைகளாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் செஞ்சு இதை லைவ்ல மக்களுக்கு ஒளிபரப்பணும். எனக்கு இது ஒரு விபரீதமான ஒரு கொடூரமான ஆசை எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன பீச்னு ஒன்று உங்களெல்லாம் பீச் வாலிபால் விளையாட இல்லை, அது பீச் வாலிபாலோட இன்னும் குஷியாக இருக்கும் இப்படி பண்ணுறது. நீங்கள் ஒரு 10,000 சதுரடியில் நீங்கள் இமேஜின் ஜெயில் நல்ல ஸ்ட்ராங் இதை போட்டு அவங்கள வெளியில் அந்த கம்பி வழியாக அவங்க பார்க்கணும். நாலாபுரமும் பார்க்கணும். நாலாபுரமும் நம்ம ஒரு சைடுக்கு 10 பேர் நின்று அவங்கள பயங்கரமாக வெறுப்பேற்றணும். அவங்க அந்த கதறியே சாகிற அளவுக்கு கொண்டு போகணும். ஏன்னா கொஞ்சம் கூட ஜனநாயகத்தன்மையற்ற ஒரு ஃபேசிஸ்ட் கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் அவங்க யாரை வேணா என்ன வேணா விமர்சிக்கலாம். திமுகவோட கேடுகட்டத்தனங்களை பேசணும்னா நாளை வரைக்கும் பேசலாம். அவங்க ஜவஹர்லால் நேருவில் ஆரம்பித்து இன்னைக்கு நாளைக்கு ஜோசப் விஜய் வரைக்கும் அவங்க நின்று நாளைக்கு அரசியலுக்கு தனுஷ் வரேன்னு சொன்னா கூட அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்டத்தனமாக பேசக்கூடிய இந்த கும்பல், இந்த கதறலை நான் ரொம்ப ரசிக்கின்றேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் யாரெல்லாம் ஆவண்ணா ராசா என்ன பேச்சு பேசினா, அந்த கட்சியில் தரதல பிரசன்னான்னு ஒரு பையன், சைதை சாத்தான், அந்த ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அந்த கட்சியே ஒரு கேடுகட்ட கட்சி, ஆபாச கட்சி, ஒரு அபத்த கட்சி. அது ஒரு எத்திக்ஸுங்கிறதோ பண்பாடு கலாச்சாரங்கிறதோ இல்லாத ஒரு கும்பல், காட்டுமிராண்டி கும்பலுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவை. அதே நேரத்தில் அந்த பரிதாபங்கள் சுதாகரம் கோபிகிட்டையும் ஒரு வேண்டுகோள், இன்னும் 30 செகண்டில் அந்த ஒரு சின்ன பையன் அவனே ஒரு தரதலையாக வளர்றான். இது வளரும் பயிர் முளையிலே தெரியுங்கிற கதையா அவன் வளரும் போதே ஒரு தற்குறியாகவும் ஒரு ரவுடித்தனமாகவும் ஒரு அவன் நீங்க பேசுறத பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் பேசுறான். இல்ல, அதுவும் இர்ரெலவெண்டா பேசுவான். பேக் போன்ங்கிறான், ஹெட்டுங்கிறான், என்னென்னவோ சொல்றான். வைகோவோட இந்த பரிதாபங்கள் ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் அது ஏன் 30 செகண்ட் பேசினாங்கிறது தெரியல. அவனை வச்சு செஞ்சிருக்கணும் அதுல மொத்தமாவே. அதனால இதுல நம்மளுடைய வேண்டுகோள் என்னன்னா, பரிதாபங்கள் அதை தாண்டி இன்னொரு 10 மடங்கு கொடூரமா இவங்களை கிண்டல் பண்ணி வீடியோ போடணும் நம்ம கேட்டுக்கிறோம். அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை. அதுக்கு ஜோசப் விஜய் ஆதரவு கொடுக்கணும், மத்திய அரசும் ஆதரவு கொடுக்கணும், நம்ம கொடுக்க வைப்போம். அதே மாதிரி இந்த மார்க்கண்டேயனை உள்ள வச்சே கேஸை நடத்தி கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதத்தில் பல பேருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கிறது என்னென்னா, மின்சார கட்டணம் அவங்க ஏற்கனவே 2000 கட்டிட்டு இருந்தாங்கன்னா 8000, 10,000, 12,000ன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் அவர் என்ன சொல்கிறாரு, முதல் முறையாக 65,000 நமக்கு இன்னைக்கு பில்லு வந்திருக்கு அப்படின்லாம் காட்டுறாரு. இப்போ காலையில் ஒரு வீடியோ பார்க்குறோம், என்னென்னா இபி ஆஃபீஸில் போய் சண்டை போடுறாங்க மக்கள். 1500 ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் வந்ததே இல்லை, 8500 ரூபாய்க்கு பில்லு அனுப்பிச்சிருக்கீங்க, இது எப்படி கட்டுறது என்னன்னு. நீங்கள் அடுத்த வருஷத்தில் இதே மாதத்தில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க அப்படின்லாம் விளக்கம் நான் உயிரோடு இருக்கமுடியாடா அப்படின்னு இப்போ எதிர்கட்சியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அது அப்படியெல்லாம் இல்லை, பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு ஆளும் தரப்பில் சொல்லப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுங்க மின்சாரத்தில் கை வச்சாதான் ஷாக் அடிக்கும். இப்போ அந்த பேரை சொன்னாலே ஷாக் அடிக்கிற அளவுக்கு ஜோசப் விஜயோட ஆட்சி கொண்டு நிறுத்தியிருக்கு. மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் பாஜகவை சேர்ந்த முன்னாள் பொறுப்பாளர் நிர்மல் குமார், இதெல்லாம் எல்லாரும் பொருளை கலப்புறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சொன்னார்.
அவர் வந்து செந்தில் பாலாஜிக்கு எல்லா விதங்கள்லையும் டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது எல்லா விதங்கள்லையும், அரசியல் சூட்சமும், சித்து விளையாட்டு, இந்த பல்வேறு திரைக்கு பின்னால் செயல்படக்கூடிய பல கட்சியை தாண்டி வந்திருக்கிறாரு. செந்தில் பாலாஜிக்கு நிர்மல் குமாருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது இவர் வந்து அனதர் செந்தில் பாலாஜி ஆன் எவால்விங் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நிர்மல் குமாருடைய செயல்பாடுகள். அவர் என்ன சொன்னார்? செந்தில் பாலாஜி அனில் இது பண்ணிடுச்சுனாரு. இவர் என்ன சொல்றாரு? நிஜமாவே அனில் குஞ்சு கட்சி. இவர் என்ன சொல்றாரு? இல்லை இது திமுகவோட சதி அப்படிங்கிறாரு. ஸோ ரெண்டு பேருமே ஓன் பண்ணிக்கல இல்லைங்க, இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நாங்கள் அந்த பிரச்சனை என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா நம்பிக்கை நம்மளுக்கு அவங்க மேலே வரும். ஆனால் அதை விட்டுட்டு என்ன சொல்றாரு? திருடிட்டு போயிட்டாங்க, கேமரால வேலை செய்யல, என்னென்னமோ சொல்றாங்க. நீங்கள் காமன் மேனுக்கு இது வந்து ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. 13,000 பேருக்கோ என்னமோ 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு அப்படின்னா அதை பார்க்கும்போது தான் நிஜமாவே ஏன் இப்படி புழு விட்டு திரியிறாரு ஸ்டாலின். அவங்க ஆட்சிக்கு வந்ததே புழுவி தான் வந்தாங்க. அந்த கட்சி வந்ததே ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் தீக்காலேருந்து வெளியில் வந்ததே ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தினால தான் இந்த கட்சியே தோன்றுச்சு. ஏன் இவங்களுக்கு இப்படியே இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஏதோ கொஞ்சம் ரிலவெண்ட்டாக ஏதோ பேசியிருக்காரு போல இருக்கு. அது எவ்வளோ தூரம் நிஜங்கிறது தெரியல. கொஞ்சம் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப கொஞ்சம் ரெலவெண்ட்டாக அப்பப்போ இல்லை, அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் இந்த 3 மாதமாக பார்த்தீங்கன்னா அந்த எதிர்கட்சி கூட அவங்களுக்கு அப்பப்போ இவங்க ஃபியூஸ் பிடிங்கிடுறாங்க. இந்த ஜோசப் விஜய் தரப்புலேருந்து ஃபியூஸ் பிடுங்கிறதுனால அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, மார்க்கண்டேயன் கைது, இவரை பாக்யராஜ் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார், அவருக்கு விசாரணை, இதில் திருவண்ணாமலைக்காரர் அவருக்கு விசாரணை, ஏவாவேலு, அப்புறம் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் ஆளையே காணும், அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க. செந்தில் பாலாஜி மேலே பிரேமா ஃபேஸ் இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே சைலண்ட் மோடுக்கு போகிறாங்க. ஆனால் இதில் உண்மையான மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாமல் ஒரு ஆடிட்டர் நேற்றுக்கு வந்து நீங்கள் எப்போல்லாம் இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து டேக்ஸ் 40 லட்சம் வந்து கம்பெனிக்காக கட்டுறீங்கன்னா கூட நீங்கள் ப்ரமோட்டர் வந்து ஐடி கட்டணும் அப்படின்னு ஒரு 5-6 க்ரைட்டீரியா சொல்கிறாரு. நீங்கள் வந்து டிடிஎஸ் உங்களுக்கு இவ்வளோ ரூபா வருதுன்னா கூட நீங்கள் கட்டணும்னு சொல்லி வரும்போது அது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பட்டுது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கரண்ட் சார்ஜ் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கட்டினா நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இன்கம் டேக்ஸ் பே பண்ணுங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தமிழக வெற்றி கழகம். இதுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத இவங்க அலசி ஆராயவும் இல்லை. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் தமிழக பிஜேபி தலைவராக இருந்தபோது 2-3 குற்றச்சாட்டுகளை முன் வச்சார். 6 ரூபாய் 8 ரூபாய்க்கு ஒரு யூனிட் வாங்க வேண்டிய இடத்துல நீ ஏன் 20 ரூபாய்க்கு வாங்குற? அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் என்னென்ன பிரச்சனை, அறப்போர் இயக்கமும் கேஸ் போட்டு எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனை இருக்கு. 2வது கிட்டத்தட்ட இபி டிபார்ட்மெண்ட்டு செயலிழந்து போய் ஸ்தம்பித்து இருக்கு. நீங்கள் அறிவிக்கப்படாத மின்வெட்டு எல்லா பகுதிகள்லையும் இருக்கு. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி ஒரு செட்பேக்காக இந்த கரண்ட் பிரச்சனை இருந்து ஆற்காடு வீராசாமி கதறினார், இந்த ஆட்சி போச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணமாக இருப்பேன் போல இருக்குன்ட்டு. ஒவ்வொரு ஆட்சியிலையும் இந்த கரண்ட் பிரச்சனையும் சரி, இந்த மின்சாரத்தை வச்சு ஊழலுங்கிறதும் சரி, ஒரு கொதிநிலையிலேயே மக்களை வச்சிருக்கு. மக்கள் பணத்தை சுரண்டி திங்கிறதுக்கு இது ஒரு வழியாக வச்சிருக்காங்க. தமிழகத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட கடன் வந்து 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கு. ஜோசப் விஜயோட நிர்வாகம் எப்படி போகுங்கிறதுன்னு தெரியல. இதில் மான்டெக் சிங் அலுவாலியாவை கொண்டு வந்து இதுக்கு அட்வைசராகவும் கொண்டு வந்து இப்போ ராகுல் காந்தியோட ரெக்கமெண்டேஷன் நினைக்கிறேன் அவரை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க. அந்த ஆள் இன்னும் எதுக்கெல்லாம் டாக்ஸ் போடுன்னு சொல்ல போறான்னு தெரியாது. அவர் பிளானிங் கமிஷன்ல இருக்கிறப்ப தான் 35 லட்சத்துக்கு டாய்லெட் கட்டி கொடுத்த ஊழல் இதெல்லாம் வந்தாச்சு. அதனால இவங்க வந்து எந்த திசையில போறாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல போறாங்களா? இவங்க திமுக சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎம்கே உடைய மறு உருவமாக தான் தெரியுது. இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மான்டெக் சிங் அலுவாலியா, ராகுல் காந்தி தொடர்பு, இந்த பிஜேபி இந்த வந்தே மாதரம், நீட் எதிர்ப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் பக்கமாக போகிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தனிச்சா போகிற மாதிரி தெரியுது. இதில் வந்து ஒரு டைரக்ஷன்லெஸ்ஸாக 8 திசைகள்லையுமே இவங்க வந்து கத்தியை வீசி வைக்கிறாங்களா? எந்த கத்தி இவங்களை பதம் பார்க்க போகுதுன்னு தெரியல. ஆட்சியாளர்கள் முழித்து கொண்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதே நம்முடைய கோரிக்கை. சமீபத்தில் தாவேகா அரசாங்கம் ஒரு அரசாணை போல வெளியிட்டாங்க. என்னன்னா, இனிமேல் ஸ்கூல், அது அரசு பள்ளியாக இருக்கலாம், அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கலாம்,
இங்கெல்லாம் மத சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. ஏற்கனவே பேருக்கு திமுக அரசும் இதே போல் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணல. ஆனால் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறோங்கிறது மாதிரி இவங்க அறிவிச்சிருக்காங்க. சொல்லி மூடலை 2வது நாளே திசையன் விளை அப்படிங்கிற ஒரு ஊரில் அது வந்து ஒரு பள்ளி. திசையன் விளையில் என்ன பள்ளி அதிகமாக இருக்கும்னு நமக்கு தெரியும். அவங்களுடைய பள்ளியில் மத விஷயங்களை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்து முன்னணியை ஒரு புகாராகவே பொழுது கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, நீங்கள் தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான கன்வர்ஷன் கன்னியாகுமரி ஜில்லாவை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. 45% இந்துக்கள்னு சொல்கிறது, அதில் கிரிப்டோ எவ்வளோ இருப்பான்னு தெரியாது. இந்துக்களுடைய மொத்த பாப்புலேஷனே 40% கீழே தான் கன்னியாகுமரி ஜில்லாவில் இருக்கும். 50% கிறிஸ்துவர்கள் தாண்டிட்டாங்க. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அந்த டயோசின் வந்து தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய டயோசின் வந்து திருநெல்வேலி டயோசின். இந்த திருநெல்வேலி டயோசினில் அதில் அடிதடியே வருது. அதில் ஞான திரவியம்னு எம்பி கூட போன தடவை அந்த தேர்தலில் வெட்டு குத்து அதில் எல்லாருக்கும் வந்து அந்த டயோசினுக்கு மெம்பர் ஆகிறதுக்கு 2 லட்சம் லஞ்சம் கொடுக்கறது, கார் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற அளவில் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபா ஒருத்தனுக்கு கொடுத்து ஒருத்தன் வந்து இந்த கிறிஸ்துவ திருச்சபையில் நான் மத சேவை செய்ய வரான் அப்படின்னு சொல்கிறான்னா அங்கே எந்த அளவுக்கு பணப்புழக்கம், எந்த அளவுக்கு லஞ்ச லாவண்யங்கள். மெட்ராஸில் ஒரு திருச்சபை, சின்னமலையில் ராஜ்பவனை ஒட்டி ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள். வெளியில் ஒரு கோவில் இருக்கும், அது பக்கத்துலேயே ஒரு சின்ன சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சு வந்து இட் இஸ் அஃபிலியேட்டட் டு ஈசிஆரில் அவங்களுக்கு நிறையா இருக்குது. வேளச்சேரி அந்த தாம்பரம் போகிற சைடு வேங்கை வாசல் அந்த பக்கம்லாம் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வேளச்சேரியை ஒட்டி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4-5 ஏக்கர் இருக்குது. அந்த 4-5 ஏக்கரில் பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த டயோசினில் அந்த தேர்தலில் வரக்கூடிய பிஷப்பு, ஆர்ச்சி பிஷப்பு, அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டர் அவங்கவுங்க லெவலில் கட்டிங் போடுறாங்க. அவங்கள்ட்ட வந்து 15,000 பசங்க படித்த பள்ளிக்கூடத்தில், அந்த ராஜ்பவனை ஒட்டி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்த இடத்துல இன்றைக்கி 100 பேர் கூட கிடையாது. ஆனால் 100 பேருக்கு 15 வாத்தியார். ஏன்னா பள்ளிக்கூடம் வாத்தியார் வேலை கொடுக்கும்போதே அதில் லஞ்சம் வாங்கிக்கிறான். இந்த மாதிரி லஞ்சத்தில் ஊறி திளைச்சு பணத்தில் கொழுத்து போன இவங்களுக்கு இந்த பணம்லாம் யார் கொடுத்த பணம்? எல்லாம் இந்துக்கள். இவன் கல்வி சேவை செய்கிறான்னு நினச்சி இது பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? தெரசா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த நாட்டில் வந்து மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரலான்னு சொல்லி ஜனதா மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கும்போது ஒரு கருத்து தான் உருவாக்குறதுக்கு தான் முயற்சி செஞ்சாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னது, பாரத நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் வந்தால் நான் ஏன் இந்த இந்தியாவில் நான் இருக்கணும்? இந்த அம்மா பிறந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்ச தலைவிரிச்சு ஆடும். ஆனால் அந்த அம்மாவுக்கு அங்கே போய் சேவை செய்யணுங்கிறதெல்லாம். பக்கத்தில் மங்கோலியா, பக்கத்தில் வந்து இது சோமாலியாவில் நாளைக்கும் வயிறு ஒட்டி போய் மண்ணை தின்னு உயிர் வாழ்ந்த குழந்தைகள், இறந்த குழந்தைகள் இறப்பெல்லாம் எவ்வளவோ ஆப்பிரிக்க நாட்டில் பல்வேறு இதில் அந்த அம்மாவோட பிறந்த நாட்டுக்கு பக்கத்துலேயே அவ்வளோ தூரம் இருக்கும்போது அந்த அம்மா கடல் கடந்து வந்து பல்லாயிரம் மைல் வந்து இங்கே வந்து இந்த நாட்டில் அவங்க சேவை செய்ய தான் வந்தாங்க அப்படின்னு பல பேர் நம்புறது இருக்குது. பார்த்தீங்களா? அதை விட ஒரு மூட நம்பிக்கை ஏதாவது இருக்க முடியுமா? சொன்னால் நம்மளை வந்து காமன் இண்டுவே நம்மளை திட்டுவான், உன் வாயெல்லாம் புழுத்து போடுண்டா அப்படின்னு நம்மளை ஏற்றுவான். அந்த அளவுக்கு தீவிரமாக வந்து இவங்களை நம்புகிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை குலைச்சி தான் இவங்க வந்து திண்டிவனம் பள்ளிக்கூடத்தில் பாருங்கள், அதுவும் ஒரு கிறிஸ்துவ மதவெறி பள்ளி பிடித்த பள்ளிக்கூடம். அங்கே வந்து என்னென்னலாம் செய்கிறாங்கங்கிறத பாருங்கள். எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே நீ பொட்டு வச்சுட்டு வராத, பூ வச்சுட்டு வராத, வளையல் போட்டு வராத, மூலியாவா, இப்படி தான் இது பண்ணுறாங்க. ஹோலி ஏஞ்சல் ஸ்கூல் பாண்டிபதாரில் பல பிரபலங்கள் படித்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஆகஸ்ட் 14 கொடியேற்றிடுவோம். நாங்கள் போய் ஒரு 25-30 வருஷம் முன்னாடி போய் நீங்கள் இது பாகிஸ்தான் சேர்ந்த பள்ளிக்கூடமா இல்லை பாரத நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடமா அப்படின்னு 13ஆம் தேதியே போய் சொன்ன ஒன்று தான். அதுக்கப்புறம் அது 15ஆம் தேதி மாற்றினாங்க. அவங்க 14ஆம் தேதியே கொடியேற்றி முடிச்சு எல்லாருக்கும் லீவ் விட்டு அனுப்பிச்சிருவாங்க. 15ங்கிறது அது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும், அது ஒரு லீவ். அந்த அளவுக்கு அவங்களுடைய மைண்டில் இது நம்மளுடைய பாரத நாட்டை பற்றி அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன். இது வந்து திசையன் விலையில் நடந்திருக்கு. பக்கத்தில் உடன்குடின்னு ஒரு ஊர். இந்துக்கள் வந்து சுயமரியாதையோடு நடந்துக்கிட்டான்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உடன்குடியில் சிதம்பரேஸ்வரர் ராமகிருஷ்ணா வித்யாலயா அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 2000 மாணவர்களுக்கு மேலே படிக்கிறாங்க. கேசவ விநாயகம், பாரதிய ஜனதா கட்சியில் அமைப்பு பொதுச் செயலர் அந்த கேசவ விநாயகம்
திருச்செந்தூர் தாலுகா பிரச்சாரகராக இருந்து பின்னர் அங்கேயே ஜில்லா பிரச்சாரக்காகவும் வேலை செஞ்சார். அவர் ஜில்லா பிரச்சாரக்காக இருந்த பொழுது அங்கே தாலுகா பிரச்சாரக்க வந்தவர் ராமராஜசேகர். இப்போ பிபி ஜெயக்குமார் அண்ணாச்சி இருக்காங்க பாருங்க, அவர் அங்கே பக்கத்துலேயே, அங்கே ஒரு 30 கிலோமீட்டரில் ஊர் ராஜா கண்ணன். இவர் பிரச்சாரக்கா இருந்தபோது உடன்குடியில் இருந்த ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் நீ பொட்டு வச்சுட்டு வராத, பூ வச்சுட்டு வராத அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் தினசரி கிறிஸ்துவ மத போதனைகள் பண்ணும்போது 2000 மாணவர்களுக்கு மேலே படிக்க போது இந்த பிரச்சனை வரும்போது ஸ்கூலில் போய் கேட்குறாங்க, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், வேணா உன் பசங்களை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊரில் தானுப்பிள்ளை அப்படின்னு ஒரு டாக்டர் இருந்தார். அப்புறம் ஒரு சினிமா கொட்டா வச்சுருந்த ஒரு நாடார் இருந்தார். இவங்க 2 பேருக்குமே ஈகோ பிரச்சனை இருந்தது. இந்த ஈகோ பிரச்சனையை ஒரு சங்க குரு பூஜாவில் தான் தீர்த்து வச்சது கேசவ விநாயகன்ஜி. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தானுப்பிள்ளை டாக்டர் தானுப்பிள்ளை கிளினிக்கில் ஒரு கூட்டம் நடத்தி, அந்த ஊரில் முக்கிய பிரமுகர்களோட கூட்டம் நடத்தி, மத்தியானம் இந்த பிரச்சனை வருது, சாயங்காலம் கூட்டம் நடத்துகிறாங்க, நைட்டே என்ன டிசைட் பண்ணுறாங்க, நாளைக்கு காலத்தால் டிசி வாங்கிடுவோம். டிசி வாங்கினா என்ன பண்ணுறது, நீ டிசியை வாங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவில் இடத்துல போய் பள்ளிக்கூடத்தை கூரை போட்டு நைட்டோட நைட்டாக மூங்கில் கீத்து எல்லாத்தையும் போட்டு 300 பசங்க உட்கார்ற மாதிரி முதல்ல ஒரு கீத்தை போட்டு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து லோக்கலில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், நல்ல கல்வி அறிவு பெற்றவர்கள்லாம் பாடம் சொல்லி கொடுக்க வைக்கிறாங்க. அதற்கு பின்னால் மதிய உணவு என்ன கொடுக்கறது, இந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்ட திசையிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. என்னொன்று, வீடு வீடாக போய் அரிசி காய்கறி அன்னைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருது. கடை ரோட்டில் பூ கடை வச்சிருக்கா, அந்த அம்மா 50 பைசா கொடுக்கும். செருப்பு தைக்கிறவர் இருக்காரா, அவர் 50 பைசா கொடுப்பாரு. அந்த இவன் தள்ளு வண்டியில் பழம் வைக்கிறானா, அவன் 2 ரூபா கொடுப்பான். இந்த மாதிரி அந்த ஊரில் பணம் வசூல் பண்ணுறதுக்கு பை எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குழுவும், தினசரி காய்கறி அரிசி இதெல்லாம் வாங்கிறதுக்காக அர்ப்பணிப்பு உணர்வோட நம்ம விஜயபாரத்தில் இப்போ எடிட்டராக இருக்கார் பாருங்க, வெள்ளதுரை, அவரும் சின்ன வயசுல அவர் பள்ளிக்கூடம் படித்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் அவரை கேட்டால் இன்னும் விவரமாகவும் சொல்லுவார். அந்த மாதிரி அங்கே ஒருங்கிணைந்த இந்துக்களுடைய இந்து சக்தி வென்றே தீருங்கிறதுக்கு இந்த சிதம்பரேஸ்வரர் ராமகிருஷ்ணா வித்யாலயா அந்த பள்ளிக்கூடத்தை 1000 மாணவர்கள் ஒரே மாசத்துல எல்லா டிசி வாங்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எஜுகேஷன் இயர்ல 2000 மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் கட்டணும் அப்படின்னு வரும்போது சங்கம் முன்னெடுத்து, நான் இப்போ திருச்செந்தூர் தேர்தல் வேலைக்கு போயிட்டு நம்ம இந்து முன்னணியோட முன்னாள் மாநில தலைவர் அரசராஜாவை பார்க்க போகும்போது நம்பி தான் அழைச்சிட்டு போனார். கூப்பிட்டு சொன்னார், யோ நீ கேட்டியா அந்த பள்ளிக்கூடம் எங்கே இருக்குன்னு இதான் யானோன்னு இறங்கி ஃபோட்டோலாம் பிடிச்சிக்கிட்டு வந்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பிரமிப்பாகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு அளப்பரிய அந்த வேலையை நான் செய்யலை. ஆனால் அதை செஞ்சது கேசவ விநாயகம், ராமராஜசேகர், விபி ஜெயக்குமார், அந்த வெள்ளதுரைக்கு இருந்த அண்ணன்மார்கள், அந்த வெள்ளதுரை மாதிரி சிறுவர்கள் கூட அதில் ஒரு உணர்வுபூர்வமாக அவங்களுடைய பங்களிப்புகள்லாம் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சு இந்து ஒற்றுமையை பறைசாற்றி கிறிஸ்துவ மதமாற்றத்தை முறியடித்தார்கள். இந்த ஊர் திசையன் வேலை வீட்டுல வைக்காம அவங்க இப்ப இதுல ஏன் வீட்டுல வைக்கல அப்படின்னு கேட்க வேண்டியவங்க கேட்பாங்களான்னு தெரியல. இல்ல இதுக்கும் பக்கம் பக்கமா முட்டு கொடுத்து இதெல்லாம் எழுதினாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு படிக்கும் போதே ஒரு அழற்சி வந்துடுது. அதனால நம்ம யாரையும் விமர்சிக்கல. ஆனா அதே நேரத்துல மதத்தை வீட்டுல வச்சுட்டு வாங்கன்னு நமக்கு சொல்றவங்க இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, அண்ணா நீங்க இப்படிலாம் பண்றது தப்புன்னா அப்படின்னு கொஞ்சம் ஓங்கி ஒழிச்சு சொன்னாங்கன்னா இந்து சக்தி வெல்வதற்கு அவர்களும் ஒரு அணிலாக இருக்கலாம்ங்கிறதா நம்முடைய கருத்து. கிறிஸ்துவ மதவெறியை நீங்கள் தனித்து கொள்ள வேண்டும். இங்க இத்தனை வயசுலயும் களத்துல இறங்கி நம்ம ஜெயக்குமார் அண்ணாச்சி போடுற போராட்டம், அவங்களுடைய தந்தையார் கொடுத்த அந்த நிலத்துல நவோதயா ஸ்கூல் வரணும்னு நேத்து பெட்டிஷன் எழுதி சாலை மறியல் லுங்கியை கட்டிக்கிட்டு காலையில அது யோ நீ எல்லாம் பிஜேபியில எதுக்கியா இருக்க போயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொன்னாரு, உங்க அண்ணாச்சி ராதாகிருஷ்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மன வருத்தத்தை சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லைங்க அவர் இப்போ கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்காருன்னு. பழைய வீரனா வர சொல்லியா, என்ன வீரன் அப்படின்னு ஒன்று காவல்துறை 4 இளைஞரை பிடிச்சிட்டு போயிட்டான். ஆத்து ஏதோ ஒரு ஆத்து சொன்னார், ஆத்து பாலமோ ஏதோ ஒரு சொன்னார். அந்த ஊரில் 4 இளைஞர்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டான், ஆளை விடுனாரு ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சு. அது கிறிஸ்துவ அங்கேயும் மிஷினரி பிரச்சனை தான். ஆளை விடுன்னு ஒன்று விடமாட்டேன்னு ஒன்று
என் ஆளை ஜட்டியோட நிறுத்திட்ட, கொஞ்சம் இரு நானும் அவனோட போய் ஜட்டியோட நிற்கிறேன்னு சட்டையெல்லாம் கழட்டி பேண்ட் அவுக்க போயிட்டாரியா, அப்பேற்பட்ட போர் வீரன்யா அவன் அப்படின்னு சொல்லி நிறைய ரொம்ப மனம் திறந்து பேசிட்டு இருந்தாரு. நீங்கள் அது பொன் ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், விபி ஜெயக்குமாராக இருக்கட்டும், நம்ம அங்கேயே ராஜா கண்ணனாக இருக்கட்டும், அரசு ராஜாவாக இருக்கட்டும், பல பேர் களத்தில் இறங்கி, ஆனால் அதையும் தாண்டி இவங்க ஒரு உச்சபட்ச மதவெறியோட செயல்படுறாங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆள்லாம் கிளம்பி வந்தாதான் இவங்க அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்ல என்ன சொன்னார், ஏன்பா அவனுக்கு ஓட்டு போட்ட, நான் வெறும் அனிதா ராதாகிருஷ்ணன், என் பேர் ஜோசப் ராதாகிருஷ்ணன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே என்ன சொல்றாரு, இப்ப ஏன்பா இந்த மாதிரி என்ன தோக்கடிச்சிட்டீங்க, பிஜேபிக்கு கூட ஓட்டு போட்டீங்க, அவன் ஜெயிக்கவா போறான் அப்படின்னு சொல்லி இப்ப கெஞ்சற இதுக்கு வந்திருக்காரு. அப்புறம் கோயில் எல்லாம் பக்தர்களோடு போராட்டம் பண்ணுவேன் சொல்லி அவரு அது ஜெயக்குமார்கிட்ட போய் அந்த கம்பி எடுக்க போலாம் வான்னு கூப்பிட்டுருக்காரு. போட்டதே வாழ் தான், என்ன அவன் போட்டான் பரவாயில்ல வா சேர்ந்து எடுப்போன்னு இருக்காரு. நான் கூட சொன்னேன், திமுக கொடியோட போய் இந்து முன்னணி கொடியும் நின்று அவங்களை வெறுப்பேற்றுறதுக்காக அது போயிருக்கலாம் இல்லைன்னா, கெட்ட வார்த்தையில் இன்னும் 2 வார்த்தையை திட்டி சொன்னாரு. அதனால இன்னைக்கு திமுக கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இந்துக்கள் ஓட்டு தான் கிடைக்குங்கிற நிலைமைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் கொஞ்சமா வராரு. அது பிஜேபி இந்து முன்னணியே பரவாயில்லைங்கிற அளவுக்கு திமுக இவர்களுக்கு கடுமையான பாடம் கற்பிக்கும் போது தான் நம்ம அருமை உங்களுக்கு தெரியும். மதவெறியை குறைச்சிங்க, நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்முடைய எண்ணம். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய் ஸ்ரீராம்.